Welcome to Easy Kitchen. ஹாய் வெல்கம் டு இன்சி கிச்சன். இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது 3 ஸ்டஃபிங் வச்சு செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. மாவு மேலே லைட்டாக ஆயில் விட்டு ஒரு ஈரத்துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஸ்டஃபிங் மசாலா ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 3 மசாலா ரெடி பண்ணணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. இறால் வெங்காயம் சேர்த்துக்குங்க. வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தக்காளி வதங்கினோன்னே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஆயில் விட்டு வெங்காயம் சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கை நம்ம மசித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னே மசித்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்குங்க. கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 2வது மசாலாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து 3வது மசாலா பாருங்கள். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. உப்பு சேர்த்துக்குங்க. 2 முட்டை சேர்த்துக்குங்க. முட்டையில் ஒரு சின்னதாக தக்காளி பீஸ் விழுந்துருச்சு, அதான் ரெட் கலராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 3வது ஸ்டஃபிங்கும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை வளர்த்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்குங்க. பாருங்கள், முட்டை ஸ்டஃபிங், உருளைக்கிழங்கு, இறால் 3 ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மாவை தேய்ச்சாச்சு. இது மாதிரி சின்னதாக நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இறால் ஸ்டஃபிங் வைக்கிறோம். வச்சு இது மாதிரி மடித்து விட்டுக்குங்க. மடிச்சுட்டு ஃபோக் வச்சு அழுத்தி விட்டுக்குங்க. அடுத்து முட்டையை வச்சுக்கலாம். இந்த மாவு அது மாதிரி அப்படியே மடித்து விட்டு அதையும் ஃபோக் வச்சு அழுத்தி விட்டுக்குங்க. அடுத்து உருளைக்கிழங்கு, இதையும் அப்படியே அமுக்கி விட்டுக்குங்க. மறுபடியும் நம்ம ஃபோக் வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். நமக்கு ஸ்டஃபிங்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பேன் ஹீட் ஆனோன்னா ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னே நம்ம அந்த சமோசாலாம் சேர்த்துக்கலாம். ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.